சிம்மராசி வந்து ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே சொல்றேங்க, ரொம்ப சூப்பரா பார்த்துப்பாங்க. அதாவது என்னன்னா, அவங்க எல்லா விஷயங்கள்லயும் காட்டுற அதே அதிகாரத்த, காதல்ன்னு வரும்பொழுது தான் அதுலயும் அவங்க திணிச்சுருவாங்க. ஆனா கேரிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க கிட்ட. ரொம்ப கேர் பண்ணுவாங்க. தனக்கு புடிச்சவங்க ஒருத்தவங்க விரும்புறாங்கன்னா, அந்த விரும்பினவங்களுக்கு ஏ டூ இசட் நான் மட்டும் தான் செய்யணும்னு நெனைப்பாங்க. ஒரு பொருள் வாங்கி குடுத்தா கூட, அத நான் மட்டும் தான் வாங்கி குடுக்கணும். ரொம்ப பொசசிவா இருக்கக்கூடியவங்க, சிம்ம ராசிக்காரங்க. ஸோ அந்த பொசசிவ்னஸ் வந்து ஒரு கட்டத்தில வந்து தன்னோட லைஃப் பார்ட்னர வந்து வெறுக்க வச்சுருவாங்க. ஸோ ஒரு ஃப்ரீடமே இல்லாம முழு ஆக்குபை அவங்க தான் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஸோ நடைமுறை பிராக்டிகலான லைஃப்ல வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து மாத்திக்கிட்டா தான் அது நமக்கும் நல்லது இல்லையா? ஸோ சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் காதல் நல்லா பண்ணுவாங்க. காதலிக்க தெரிஞ்சவங்க. அந்த காதல வந்து அதிகார தோரணையிலே காட்டி, தன்னோட வாழ்க்கை துணைய தானே வெறுக்கிற அளவுக்கு வச்சுருவாங்க. இதுதான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய மைனஸ். ஸோ காதல் வெளிப்படுத்துறது நல்ல விஷயம். காதலிக்கிறதும் நல்ல விஷயம். ஆனா தான் எப்படி நடந்துக்கிறோம் அவங்க கிட்டன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கை என்னைக்குமே வந்து சூப்பரா இருக்குங்க.